Very happy evening, friends. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டேர்ம் 2 போர்ஷன் சம்பந்தமாக யூனிட் 2 ஆக்டிவிட்டி 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷுட் அண்ட் மஸ்ட் இஸ் கிவன். ஷுட்டுக்கும் மஸ்டுக்கும் இடையிலான வித்தியாசமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் முதல் என்ன வித்தியாசம், அதை எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் பார்த்து கத்துக்கலாம். Read the following sentences taken from the story. We should not compare ourselves with others. நம்ம மற்றவங்களோட பிறருடன் ஒப்பிடக்கூடாது. நமக்குன்னு உண்டான திறமைகளும் புத்திசாலித்தனமும் இருக்கிறது. அதையே நம்ம இன்னொருத்தரோட ஒப்பிடணும் இல்லையா? We should not compare ourselves with others. We have to be happy and content with what we have. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்போதுமே சந்தோஷப்படணும். You must have a reason. உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கணுமே காரணமா. You must have a reason. So we use have, must, should plus infinitive to talk about obligation. Things that are necessary to do or to give advice. இந்த வார்த்தைகளை நம்ம எப்ப பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு செயலானது அவசியமாக செய்யப்பட வேண்டும் அல்லது பிறருக்கு அறிவுரை கொடுக்கும் பொழுது நாம் இதை உபயோகிக்கிறோம். Nurses have to wear a uniform. Teacher has to correct our books. நர்சுகள் யூனிஃபார்மை அணிந்திருக்க வேண்டும். Have to wear a uniform. So have to expresses impersonal obligation. The teacher has to correct our books. நம்மளுடைய புத்தகங்களை ஆசிரியர். So here must and have to are both used for obligation. Should is used to give advice. ஷுட்டுங்கிற வார்த்தை பிறருக்கு அறிவுரையை கொடுக்கும் பொழுது நாம் உபயோகிக்கிறோம். நாம் கட்டாயம் இரண்டுமே உபயோகிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தத்தை தான் தரணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனால் இரண்டுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. அதில் வேறுபாடு நாம் கண்டுபிடிக்கலாம். When and where we use this should and must, what are the differences between these two? என்னதான் நம்மளுடைய புத்தகத்துல எளிமையா கொடுத்திருந்தாலுமே நம்ம இது உதாரணங்களோட சுலபமா புரிஞ்சுக்கணுமே. We'll understand much better with examples. First we'll learn about should. Okay, the word should, இந்த வார்த்தையான should என்பது ஒரு மாடல் verb. மாடல் verb என்றால் என்ன மேம்? ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஒரு செயல் சொல், ஒரு செயல் வினை சொல் அப்படின்றோம். ஆனா இந்த மாடல் verb என்ன ஆகும்னா, பேசக்கூடிய நபர் அவருடைய எண்ணம், அதாவது அவருக்கு முடியும் முடியாது அபிலிட்டியை வெளிப்படுத்தலாம், அல்லது நடக்கும் நடக்காது ப்ராபபிலிட்டி, ஒரு செயலானது நடக்கும் நடக்காமல் போகலாம், ஒரு அறிவுரையை தெரிவிக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம், பர்மிஷன் கேட்பதற்காக உபயோகிக்கலாம். சோ இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாமே பேசும் நபரினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. இது செயல் சொல்லல, இது மாடல் வேர்ப். It indicates the intention of the speaker.
நபர் பேசும் நபரினுடைய எண்ணத்தை அது தெரிவிக்கிறது. So இந்த word should, it is a model verb. So simple meaning first understand. முதல்ல அது ஒரு மாடல் வேர்புங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, இது என்ன பண்றது? The word should is used for actions, செயல்கள் அல்லது பொறுப்புகள், responsibilities, that one thinks best for the concerned subject. ரொம்ப பெருசா இருக்கே மேம். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு தோணறாப்போல் இதுதான் இந்த இடத்தில் சரியானது, இப்படி செய்தால் அது நன்றாக இருக்கும், இப்படி செய்தால் அது நல்லதை தரும், உங்களுடைய எண்ணத்துக்கு ஏத்தாப்போல் அது நல்லதா கெடுதலா என்பதை சொல்வதற்கு உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த should. So this word should is used for actions or responsibility that one thinks னா யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு அது சரியா தவறா, அவங்களுக்கு அது what he or she thinks best for that particular subject, it is shown over there. அதுதான் காமிக்கப்படுது. அதுவே must என்ன ஆகுதுன்னா, அதுதான் நிஜம். It should be followed as an obligation. Compulsorily it has to be done. In that situation we use must. கட்டாயமாக நாம் அதை செய்தே தீர வேண்டும். இது ஒருவர் சொல்வதனாலோ சொல்லாததுனாலோ கிடையாது. It is an obligation, it is a rule. So that purpose we use must. The word must is used for actions, responsibilities or the duties that are necessary or compulsory. இதுல ஒரு தனிப்பட்ட நபர் முடிவெடுக்கிறார் அந்த இடத்தில் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா என்பது. ஆனால் மஸ்டில் என்ன ஆகும் என்றால், அது கட்டாயமாக ஒருத்தர் நினைக்கிறாரோ நினைக்க கூடாதோ கட்டாயமாக அது செய்தே தீர வேண்டும். எப்படி மேம் நீங்க அதை சொல்ல முடியும்? எப்படி சொல்லலாம்னா, இந்த உதாரணத்தை வச்சு சொல்லி பார்ப்போமா, புரிஞ்சுக்கோமா? நீ டாக்டரை கூடிய சீக்கிரம் பார்த்தே ஆகும். யூ ஷுட் விசிட் தி டாக்டர் சூன். உங்களுடைய நண்பர் ஒருவர், அவருக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, அவங்க டாக்டர்கிட்டயே போகல. உங்களுக்கு தோணுது இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, டாக்டர்கிட்ட போனா சரியாயிடும். நீ அதனால கட்டாயமா நீ டாக்டர்கிட்ட போகணும். யூ ஷுட் கோ டு தி டாக்டர். இது நீங்கள் அவரிடம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. You are giving that person the suggestion that you need to go to the doctor. நீ கட்டாயமா டாக்டர்கிட்ட போகணும். You should go to the doctor. The word should is used for action or responsibility that one thinks best. அந்த that one thinkங்கிறது நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய நண்பர் டாக்டர்கிட்ட மருத்துவரை போய் சந்தித்தாக வேண்டும் என்பதை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை இல்லையா? Whereas must, we must obey. Example சொல்லிட்டு நான் இதுக்கான அர்த்தத்துக்கு போறேன். We must obey traffic rules. நாம் கட்டாயமாக சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் நம்ம பெனால்ட்டியோ இல்லாட்டி ஆக்சிடென்ட்களை சந்தித்தே தீர வேண்டியதாக இருக்கும். இப்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா என்ன? இப்போ பெல்ட் போட்டு கார் ஓட்டணும்னு சொல்றாங்க. எத்தனையோ பேர் பெல்ட்டே அணியாம தான் காரை ஓட்டுறாங்க இல்லையா? அதனால என்ன ஆகுது? there are chances that they may have to face accident. So in that case, if they had obeyed these traffic rules, they would have avoided it. ஒருவேளை அவரோ அவளோ அந்த டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றி இருந்தால் அந்த ஆக்சிடென்டை தவிர்த்து இருந்திருக்கலாம். We must obey. அதனால் நாம் அது கட்டாயமாக மதித்தாக வேண்டும். We must obey traffic rules. இப்ப ஹெல்மெட் போட்டுட்டு போலேன்னா டிராபிக் போலீஸ் பிடிச்சு நம்மள்ட்ட பணம் வாங்கிடுவாங்க. போட்டுட்டு போயிருந்தோம்னா ஹவுஸ் நம்மள்ட்ட பணம் வாங்கியிருப்பாங்களா? ஏன் அதுவே நம்மள்ட்ட பணம் வாங்குறாங்க?
நம்ம விதிகளை மீறி செய்கிறோம். அது நம்மளுடைய பாதுகாப்புக்கு தானே நாம் அணியிறோம் இல்லையா? So we must obey traffic rules to avoid penalties or accidents. சாலை விபத்துகளையோ இந்த பெனால்டிகளை தவிர்க்கலாம். இது கவர்மெண்ட் சொல்றதுனால நம்ம இதை பின்பற்றோமா மேம்? ஒருத்தர் சொல்லிதானே நம்ம பண்றோம். இது பண்றது நம்மளுடைய நலத்துக்கு தானே. இது நம்ம பண்ணா இது it is good for everyone. Yes, it is acting as a necessity. It is acting as an obligation. கம்பல்சரியா நம்ம ஒரு செயலை செஞ்சே ஆகணுங்கிற பொழுது we use this word must. The word must. இது இன்னொருத்தர் சொல்லி நாம் அந்த செயலை செய்வதில்லை. இது கட்டாயமாக நாம் செய்தே ஆக வேண்டும். It is necessary or compulsory. That is the reason we do it. We must obey elders. The word must is used for actions, செயல்கள், பொறுப்புகள், responsibilities. இங்கேயும் அதேதான் சொன்னீங்களே மேம். இங்கேயும் அதேதான் சொல்றோம். ஆனா இங்க பிறர் ஒருவர் அது செய்வதால் நன்மை என்று சொல்கிறார். ஆனால் இங்க இன்னொருவர் சொல்லி நாம் செய்வதில்லை. We think it is obligatory. It is compulsory. Or duties that are necessary. அவசியமானவை அல்லது கட்டாயமானவை. That are necessary or compulsory. அதுதான் அதற்கான அர்த்தம். I must submit the documents tomorrow. நான் நாளைக்கு கட்டாயமா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒப்படைச்சே ஆகணும். It's a rule that you need to submit your documents. It is a rule set by the government and they are asking you to submit the documents tomorrow. And then அரசின் விதிமுறைப்படி நீங்கள் கட்டாயமாக அந்த டாக்குமெண்ட்டுகளை நாளைக்கே சமர்ப்பித்தாக வேண்டும். அதனால் நீங்கள் கொடுக்கிறீர்கள் இல்லையா? So it is necessary or compulsory. This must is also model verb. மாடல் verb நான் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாடல் verb என்றால் ஒரு பேசக்கூடிய நபர் அவரினுடைய திறன்களை, எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த மாடல் verb. இது செயல் சொல்லல, ஆக்ஷன் verb கிடையாது. ஆக்ஷன் verbலாம் என்ன மேம்? பிளேயிங், டிராயிங், சிங்கிங், ரைட்டிங் இதெல்லாம் ஒரு செயலை வெளிப்படுத்துறது. ஆனா இது எண்ணங்களை வெளிப்படுத்துது. பேசும் நபரினுடைய எண்ணங்கள். அதாவது அவரால் முடியும், முடியாது, நடக்கும், அந்த செயலானது நடக்காது, அறிவுரை, பர்மிஷன் இது போன்ற விஷயங்களுக்கு நாம் இந்த மாடல் வேர்ப உபயோகிப்போம். It talks about necessities. அவசியங்களை அது பேசும். அவசியங்களுக்கு தான் இந்த வார்த்தையான must உபயோகிக்கப்படுகிறது. It talks about necessities. We must obey traffic rules to avoid penalties. I must submit the documents tomorrow. We must obey elders.
பேசும் நபரினுடைய எண்ணம் அவருக்கு அது சரி என்று படும் பொழுது அவர் அதை கூறுகிறார். அந்த சமயத்தில் ஷுட் உபயோகிக்கப்படுகிறது. மஸ்ட் என்பது பிறர் ஒருவர் சொல்வதனால் அது செய்யப்படவில்லை. அது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். It is a necessity or a compulsory activity that should be performed. அந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த மஸ்ட் என்னக்கூடிய இந்த மாடல் வேர்பை உபயோகிக்கிறோம். ஷுட் வந்து பாசிட்டிவ் வேர்ப். பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னா ஷுடன்ட். ஷுட் நாட் என்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை ஷுடன்ட். மஸ்ட் மசன்ட். சோ இந்த ரெண்டு வார்த்தைகளுமே நான் இன்டர்சேஞ்சபிளா உபயோகிக்க முடியுமா? அதாவது எந்த இடத்துல மஸ்ட் இருக்குமோ அந்த இடத்துல நான் ஷுட்னும், ஷுட் இருக்கிற வேண்டிய இடத்துல மஸ்ட்னும் நான் உபயோகிக்க முடியுமா? உபயோகிக்க முடியாது. ஏன்னா அந்த இரண்டு வார்த்தைகளுக்குமே தனித்தனியாக அர்த்தம் இருக்கிறது. அதற்கான பர்பஸுக்கு தானே அதை உபயோகிக்க முடியும் இல்லையா? For what it is meant for that purpose alone it can be used. எதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், அதை ஷுட்ட உபயோகிச்சு எழுதுறேன், மஸ்ட உபயோகிச்சு எழுதுறேன். என்ன வித்தியாசத்தை அது அர்த்த ரீதியா தருதுங்கிறத பார்க்கலாம். You should pay attention. You should pay attention in the class. நீங்கள் கிளாஸில் கவனத்தை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். You should pay attention. You must. நீங்கள் கட்டாயமாக அது செய்தே ஆக வேண்டும். You must pay attention in the class. இரண்டு வார்த்தைகளுமே ஒன்றுக்கொன்று மாற்றி எழுத முடியுமா? These models can be used interchangeably. Interchangeablyனா இந்த இடத்துல ஷுட்னும் இந்த இடத்துல மஸ்ட்னும் இந்த இடத்துல ஷுட்னும் உபயோகிக்குமா? உபயோகிக்க கூடாது. இரண்டுத்துக்கும் இரண்டு வார்த்தைகளுக்கும் அதற்கான அர்த்தங்கள் இருக்கிறது. அதற்கான எந்த இடத்தில் உபயோகிக்க வேண்டுமோ அந்த இடத்துல தான் பயன்படுத்த வேண்டும். இப்ப என்ன ஆகும்? ஒருவேளை நான் இங்க உபயோகிச்சிட்டேன் மேம், என்ன ஆகும்? நான் உபயோகிக்கிறதுனால என்ன ஆகும்? மாத்தி உபயோகிச்சா என்ன ஆகும்? The meaning will be changed when we replace them. முதல் உதாரணத்துல என்ன ஆகும்னா அது வந்து ஒரு சஜஷன், இன்னொருத்தருக்கு நீங்க சஜஷனை கொடுக்கறா போல் ஒரு அர்த்தத்தை தருகிறது. அதுவே இந்த இரண்டாவது உதாரணத்தில் இந்த மஸ்ட் உபயோகிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா அது வந்து கட்டாயமாக நாம் செய்தே ஆக வேண்டும், ஒரு கட்டளை போல் இருக்கிறது. யூ மஸ்ட் அப்படிங்கிற பொழுது இட் கிரியேட்ஸ் a sense of obligation. நீ கிளாஸ்ல கவனிச்சா நல்லது, அப்பதான் நிறைய படிக்கலாம், நல்ல மார்க் வாங்கலாம், அந்த எண்ணத்துல சொல்லலாம். ஸோ ஹி இஸ் கிவிங் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ சஜஷன். நீங்க கட்டாயமா கிளாஸ கவனிச்சே ஆகணும். தெர் இஸ் an obligation. கட்டாயமா அதை பின்பற்றியே ஆகணும். அதற்கான இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. So in that scenario, we use this must. When it is an obligation, we use must. When it is a suggestion, we use should. So should talks about possibilities.
இது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் வித் லோ சான்ஸ் ஆஃப் occurrence. நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைச்சலாக இருக்கும். It talks about possibilities that has great chance of occurrence. Talks about that have great chance of occurrence. இந்த இரண்டு வாக்கியங்களிலும் should must இதை உபயோகித்திருந்தால் என்ன விதமான அர்த்தத்தை அது நமக்கு தரும் என்பதற்கான வித்தியாசம் தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஒருவேளை should என்று உபயோகித்திருந்தால் அது ஒரு சஜஷனை கொடுப்பது போல் இருக்கும். அதுவே மஸ்டை உபயோகித்தால் கட்டாயமாக செய்தே தீர வேண்டும், ஒரு ஆப்ளிகேஷன் அதை ஏற்படுத்திவிடும். என்னுடைய புத்தகத்துல சில கேள்விகள் எதற்கு சம்பந்தமாக கேட்கப்பட்டுள்ளது, அதாவது should, must, have to, has to. have எனக்கூடிய வார்த்தை எந்த சப்ஜெக்டுகளுக்கு பயன்படுத்துகிறோம்? has என்பதை எப்பொழுது உபயோகிக்கிறோம்? we have to, you have to. they பன்மை வார்த்தைகளுக்கு நாம் உபயோகிக்கிறோம். I have to. I have to study well. நான் கண்டிப்பா நல்லா படிச்சே ஆகணும். He, she, it has 4 legs. அதற்கு 4 கால்கள் இருக்கின்றன. She has a very big umbrella. அவளிடம் ஒரு பெரிய குடை இருக்கிறது. He has a big house. அவனிடம் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. have என்னக்கூடிய வார்த்தை ஹெல்பிங் verb. எந்தெந்த சப்ஜெக்ட்களுக்கு பயன்படுத்துறோம், எந்த பொருள்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்னா we நாங்கள், நீ அல்லது நீங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூ என்னக்கூடிய சப்ஜெக்ட் ஒருமை வார்த்தையாகவும் பயன்படுத்தலாம், பன்மை வார்த்தையாகவும் பயன்படுத்தலாம். தேனா அவர்கள். ஐ ஹாஸ் டு கோ ஸ்லீப் அப்படின்னு சொன்னேன். ஐ ஹாவ் டு கோ டு ஸ்லீப். நான் சீக்கிரம் நான் வந்து தூங்கியே ஆகணும். ஐ ஹாவ் டு கோ டு ஸ்லீப். நான் தூங்கணும். ஐ ஹாவ் டு கோ டு ஸ்லீப். ஐ ஹாவ் டு ரைட் மை ஹோம்ஒர்க். நான் என்னோட ஹோம்ஒர்க்கை எழுதியாகணும். ஐ ஹாஸ் டு ரைட் மை ஹோம்ஒர்க்னு சொல்ல மாட்டோம். ஐங்கிற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் வரும் பொழுது have என்னக்கூடிய இந்த ஹெல்பிங் வேர்பை நம்ம உபயோகிப்போம். இந்த ஷுட்னுடைய நெகட்டிவ் வேர்ட் shouldn't. You shouldn't tell lies. நீ பொய் சொல்லக்கூடாது. must, mustn't. mustn't சொல்ல மாட்டோம் இங்கிலீஷ்ல. இது எப்படி உச்சரிக்கணும்? mustn't.
So should is a positive word in negative form. Minus me னா இது நெகட்டிவ்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். பாசிட்டிவ்ல மஸ்டும் நெகட்டிவா சொல்லணும்னா mustn't, have, haven't, has, hasn't. I haven't bought my book. நான் என்னுடைய புத்தகத்தை கொண்டு வரல. She hasn't paid the fees. அப்போ வந்து ஃபீஸை கட்டல. She hasn't paid the fees till now. இப்போ வரைக்கும் அவ ஃபீஸை கட்டல. Have, haven't, has, hasn't, should, shouldn't, must, mustn't. இதோடைய நெகட்டிவ் வேர்ட்ஸ். இந்த மாடல் ஒர்க் இந்த ஷுட்டையும் மஸ்டும் வச்சு நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கலாம். இல்லாட்டி இந்த மாடலையே வந்து கொஸ்டின் வேர்டா நம்ம பயன்படுத்தலாம். WH கொஸ்டின்ஸ் வாட், வென், வேர் இது போன்ற வார்த்தைகளை கேள்வி வார்த்தையாக பயன்படுத்தலாம். ஐ ஷுட் டூ சம்திங், நான் ஏதாவது செஞ்சாங்க. ஷுட் ஐ டூ சம்திங், நான் ஏதாவது பண்ணணுமா, இதையே வந்து எப்படி கேள்வியா கேட்போங்கிறது தான் இந்த உதாரணம். ஐ ஷுட் டூ சம்திங், நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். நான் ஏதாவது பண்ணணுமா, ஷுட் ஐ டூ சம்திங். நம்மளுடைய கேள்விகளானது கேட்கப்பட்டுள்ளது. இந்த ஷுட்க்கும் மஸ்டுக்கும் சம்பந்தமாக அதை பார்க்கலாம். We are also having have and has. So we use have, ask for these subjects. Please remember it. Activity 2.5, speaking or grammar. In that we are going to see the answers. சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, யார் ஒருவர் செயலை செய்கிறார்களோ அவரை நாம் பொருள் என்று அழைப்போம். இந்த சப்ஜெக்டினுடைய இடத்தெல்லாம் என்ன இருக்கிறது, யூ, நீ அல்லது நீங்கள் இந்த அர்த்தத்தை தரும். ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன், வி நாங்கள், குழந்தைகள், பயணிகள், an adult. Should, should not, must, must not, have to, has to. So நிறைய மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் தான் நம்ம இங்க எழுத முடியும். fasten the seat belt when driving, அதாவது சீட் பெல்ட்டை அணிய வேண்டும் வண்டியை ஓட்டும் பொழுது. ஸ்மோக், இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், புகைப்பிடித்தல் அது உடம்புக்கு கேடை விடுவிக்கும். go to bed early because you have to go to the school tomorrow, சீக்கிரமாக படுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாளைக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும். learn this well, it will be helpful, இதை கத்துக்கொள்ளுங்கள் அது உபயோகமாக இருக்கும். பெரியோர்களை மதியுங்கள், obey our elders, set examples to children, குழந்தைகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும், முன்னோடியாக இருக்க வேண்டும். help others, பிறருக்கு உதவி செய்யுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துல இருக்கு. இதை எப்படி தகுந்த சப்ஜெக்டுகளுக்கு நம்ம உபயோகிக்கிறோம், அதுக்கு இடையில இந்த ஷுட், மஸ்ட், ஹாவ் டு, ஹேஸ் டு எப்படி எழுதுறோங்கிறத பார்க்கணும். சரியா? I'll write it on the board. You must fasten the seat belts while driving, வண்டி ஓட்டும் பொழுது, அதாவது காரை ஓட்டும் பொழுது
நீங்கள் கட்டாயமாக சீட் பெல்ட்டை அணிய வேண்டும் while driving. Next we write shouldn't. You shouldn't smoke. புகைப்பிடிக்க கூடாது. You shouldn't. It's not good for health. அது உடம்புக்கு நல்லது கிடையாது. It's not good for health. இந்த சென்டென்சஸ் படிக்கும்போதே நமக்கு தெரியும் எது ஆப்ளிகேஷன், எது பிறர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை போல் காணப்படுகிறது. யூ ஷுடன்ட் ஸ்மோக். இஸ் இட் அ ரூல்? கட்டாயமா புகைப்பிடிக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு கட்டளை இருக்கான்னு? There is no rules as such. It is an individual decision whether he wants to smoke or not. He smokes. அது தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பம், அவருடைய முடிவுதான். யூ ஷுடன்ட் ஸ்மோக். நம்ம வந்து இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவோம், அறிவுரை கொடுப்போம் இல்லையா? கண்டிப்பா. யூ ஷுடன்ட் ஸ்மோக். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸ்டூடெண்ட் மாணவன் சீக்கிரமாக படத்துக்கு செல்ல வேண்டும். ஸ்டூடெண்ட் should go to bed early. சீக்கிரமாக படுப்பதற்கு செல்ல வேண்டும். Because you have to go to the school tomorrow. ஏனென்றால் நீங்கள் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும். Because இது என்ன ரூலா? நம்ம சீக்கிரமா தான் படுத்துக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கான்னு? இன்னொருவர் நம்மளிடம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. படுத்திருந்தால் சீக்கிரம் உறங்கினால் காலையில் நாம் சீக்கிரமாக எழுந்து விடலாம் இல்லையா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். So you should go to the bed early. Here it is not an obligation, it's just a suggestion. சஜஷனா தான் நம்ம இந்த ஷுட் உபயோகிக்கிறோம். ஆப்ளிகேஷனா இருந்தா மஸ்ட் உபயோகிச்சிருந்திருக்கோம். ஸ்டூடெண்ட் ஷுட் கோ டு பெட் early because you have to go to school tomorrow. Children, குழந்தைகள் இது கண்டிப்பாக நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். should learn this well. It will be useful. அது உபயோகமாக இருக்கும். It will be. It will beங்கிற வார்த்தை எப்படி வந்தது? It plus will. இரண்டு வார்த்தைகள். It plus will. அதனுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் it will. It will be useful. It will be useful. அது உபயோகமாக இருக்கும். நான் 5வது வாக்கியத்தை இங்கே எழுதுகிறேன். We have to. நாம் கட்டாயமாக பெரியவர்களை மதிக்க வேண்டும். We have to. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாம் we have to obey elders. We have to obey our elders.
an adult ஒரு பெரியோர் குழந்தைகளுக்கு ஒரு உதாரணமாக முன்னோடியாக இருக்க வேண்டும். An adult should set I hope you have written these example sentences. Student has to go to bed early because he or she has to go to school tomorrow. A student has to learn this well. It will be useful. ஒரு மாணவன் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது உபயோகமாக இருக்கும். Has to ஒரு sentence. A student. Third person singular. A student has to will be useful. மற்றபடியாக ஆக்டிவிட்டி 2.6 அதற்கான பதில்களை நாம் பார்க்கலாம். Rubini is not well. She should leave early. அவள் கட்டாயமாக சீக்கிரம் கிளம்ப வேண்டும். She should leave early. அவள் கட்டாயமாக சீக்கிரம் கிளம்ப வேண்டும். அவளுக்கு உடம்பு முடியாத காரணத்தினால் நீங்கள் அவளுக்கு சொல்கிறீர்கள். அதனால் should. When a tire is punctured, the driver has to change it. டிரைவர் தான் அதை மாற்றியாக வேண்டும். The driver has to third person singular. மூணாவது நபர் ஒருமை வார்த்தை. டிரைவர் ஓட்டுநர் அதை சரி செய்ய வேண்டும். I dash wash all my clothes myself. நான் என்னுடைய துணிகளை நானே துவைத்துக் கொள்ள வேண்டும். I have to. I has to சொல்ல மாட்டோம். am must உபயோகிக்க கூடாது. Is it an obligation that you need to wash it by yourself? நீங்களும் பண்ணலாம், வேற யாராவதும் பண்ணலாம். It is not an obligation or a rule where we use must. அப்பதான் நம்மளுடைய துணியை துவைச்சினாலும். If you are perfect, you dash be responsible for many things.
You must be responsible for many things. நீ கட்டாயமாக வேற சில விஷயங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். If you are a prefect, I'm sorry, perfect ன்னு படிச்சிட்டேன். If you are a prefect, you must be responsible for many things. கிளாஸ்ல வந்து ஒரு லீடர் மாதிரி prefect. The principal said, you dash be punctual. The principal said, you should be punctual. நேரத்துடன் நீ கட்டாயமாக வர வேண்டும். You should be punctual. Pedestrians must use. சாலையில் நடப்பவர்கள் கட்டாயமாக இந்த ஜீப்ரா கிராசிங்கில் நடக்க வேண்டும். நடு ரோட்லயும் நடக்கக்கூடாது. ஜீப்ரா கிராசிங் எங்க நம்ம வழி ரோடு மாறணுமோ அந்த இடத்துலதான் நம்ம நடக்கணும். So they must use zebra crossing. Whenever the dog wants to go out, I dash open the door and let it out, Roy said. இப்ப எல்லாம் நாய் வெளியில் போக வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்பொழுது நான் கதவை திறந்து விடுவேன் என்று ராய் சொன்னார். So முதலாவதாக should, இரண்டாவது blankiல் has to, மூன்றாவது have to, fourth one must, fifth one should, sixth one must, seventh one have to. 2.5க்கும் 2.6க்கும் இந்த ஆக்டிவிட்டிகளுக்கான பதில்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் should, must இந்த இரண்டு வார்த்தைகளில் எங்கு பயன்படுத்துவோம், அதற்கான உபயோகங்கள் என்ன, உதாரணங்கள் என்னென்ன, இதெல்லாம் பார்த்தோம். இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Any doubts to anyone in today's topic? You may please ask me. Okay. Thinking that there are no doubts, we will again meet next week. Thank you so much, friends. நன்றி, வணக்கம்.